தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு பாதுகாப்புத்துறை அதிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பெண்களுக்கு ஃபீஸே கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1100 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, எப்படி அப்ளை பண்ணுறத டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாப் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஎஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இங்கே இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 5/3/2025 3/4/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் 3ல் இருக்குது. அதாவது 21,700 69,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வெறும் பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் நிறைய அலவன்ஸ்லாம் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் அந்த ஸ்கீமும் இதில் கவர் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் அண்ட் எஜுகேஷ்னல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இவங்க குறிப்பிட்டபடி இந்த டேட்குள்ளே உங்கள் வயது கரெக்டாக பூர்த்தி ஆச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓவரால் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1161. அதில் நம்ம சதர்ன் ரீஜன் அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே வர எலக்ட்ரிஷியன், பிளம்பர், பெயிண்டர், டைலர் இது மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்கும் தனித்தனியாக கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்களுக்கு மட்டும் நம்ம சதர்ன் ரீஜனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 205, பெண்களுக்கு 22 வேக்கன்சியும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கான கோட்டாவும் இதில் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, CISFRECTT.CISF.gov இதுதான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக உங்களை டெம்பரரி பேஸில் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் தயங்காமல் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்டு ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இதெல்லாம் ஓபிசி கீழே வருவீங்க. அப்புறம் இடபிள்யூஎஸ் இந்த கம்யூனிட்டி கீழே வர மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ். ஃபீமேலுக்கு ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கிடையாது. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிஇடி அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்டு பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அப்புறம் டாக்குமெண்டேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டு கொஸ்டின் தான். அப்புறம் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் செக் பண்ணுறது. மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சுட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் ஸ்கில் டெஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்வீப்பருக்கு மட்டும் வெறும் 10th மட்டும் முடிச்சிருந்தா போன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. 18லேருந்து 23 வயசு வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்டி வரீங்கன்னா உங்களுக்கு 23+5 அதாவது 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் வரீங்கன்னா நீங்கள் 23+3 அதாவது 26 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எஸ்டி பிரிவினருக்கு ஹைட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற கம்யூனிட்டியை விட உங்களுக்கு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்மி நார்ம்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்கள் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது இப்போது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் அந்த ஃபோட்டோ கீழே நீங்கள் அப்ளை பண்ண அந்த டேட், ஃபோட்டோ கீழே டேட் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வித்தவுட் டேட் பிரிண்டட் ஆன் த ஃபோட்டோ வில் பி ரிஜெக்டட்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சிக்னேச்சர் நீங்கள் நார்மலாக அவங்க கேட்டிருக்க சைஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு இதெல்லாம் எலிஜிபிள் ஆகிறவங்களுக்கு தான் ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். விருப்பமோ தகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.